பகவான் ஆதரிப்பது அத்வைதத்தை தானே. பகவான் எந்த சித்தாந்தத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க? துவைத்தமா, விசிஷ்டாத்வைதமா, அத்வைதமான்னு கேக்குறாங்க. நீங்க டீச் பண்றதெல்லாம் பார்த்தா அத்வைதத்தை தான் நீங்க டீச் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேனே அப்படிங்கிறாங்க. அதுக்கு பகவான் சொல்றாரு, துவைத்தம் அத்வைத்தம் பாகுபாடு மனோமயமே. நான் துவைத்தத்தை சொல்றேன்னு நீ நினைச்சாலும், அத்வைதத்தை சொல்றேன்னு நினைச்சாலும், விசிஷ்டாத்வைதத்தை டீச் பண்றேன்னு நினைச்சாலும், இது எல்லாம் மனசுக்குள்ள வந்துருது. இதெல்லாம் பாகுபாடு, இந்த டிஃபரன்சியேஷன்லாம் மனோமயத்தோடய முடிஞ்சிருது. மைண்ட் எக்ஸிஸ்டா இருந்தா தானே இந்த பாகுபாடு. மனம்னு ஒண்ணு இருந்தாதான் ஒரு தெய்வம் தான் இருக்குது, பல தெய்வம் இருக்குது, இந்த தெய்வம் உயர்ந்தது, அந்த தெய்வம், இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் தானே தவிர இது உயர்ந்தது அது உயர்ந்ததுன்னு. நான் மனமே இல்லைன்றேன், மனதை தாண்டி அங்க இருக்கிறது ஒன்னே, அது ஏகாத்மஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபம் தான். அதுதான் பகவான் சொல்றாரு, துவைத்தம் அத்வைதம் என்னும் பாகுபாடு மனோமயம். நீ கேட்கிற கேள்வி மனதை சார்ந்து இருக்குதுப்பா. ஆத்மாவோ மனதற்ற பரிசுத்த ஸ்வரூபம். ஆத்மான்னு நான் எதை சொல்றேனோ அது மனதை கடந்தது இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமானது. அங்க எந்த பாகுபாடு இருக்கும் இடமில்லை. அங்க எந்த ஒரு டிஃபரன்சியேஷனோ பாகுபாடோ வேற்றுமைகளுக்கோ இடம் கிடையாது. தானே தானாய் இலகும் சத்ஸ்வரூபமே அது. தானே தானாய் இருக்கக்கூடிய அந்த இருப்பு உணர்வாக இருக்கக்கூடியதுதான், அறிவு சொரூபமாக இருக்கக்கூடியதுதான், ஆனந்த சொரூபமாக இருக்கக்கூடியதுதான், சச்சிதானந்த சொரூபமாக இருக்கக்கூடியதுதான் அந்த பரபிரம்மம். அங்க மனதிற்கு இடம் கிடையாது. அங்க துவைத்தமோ அத்வைத்தமோ விசிஷ்டாத்வைதமோ இஸ்லாமோ கிறிஸ்டினோ இல்ல எந்த சித்தாந்தமுமே அங்க கிடையாது. எல்லா டயலாக்ஸும் மனசுக்குள்ளதான். இந்த 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 கேட்டோட முடிஞ்சு. இந்த கேட்டை தாண்டினா இது எதுக்கு அங்க அங்க எலிஜிபிள் கிடையாது, அலவுடே கிடையாது. அங்க அது ஒண்ணு எக்ஸிஸ்டே கிடையாது. எவ்வளவு ஒரு டெப்தான அந்த ஒரு உணர்வுல இருந்திருந்தாருன்னா இவ்வளவு டெப்தா ஆன்சர் பண்றாரு. அதனால இந்த நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்த காலகட்டத்துல சமீபத்துல வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அவதார புருஷர் ரமண மகரிஷி. அவருடைய ஒரு டீச்சிங்கை எடுத்து நம்ம ஒழுங்கா நம்ம ஸ்ரத்தையா அத அவர் என்ன சொல்ல வராருங்கிறது நம்ம புரிந்து நம் வாழ்க்கையில அப்ளை பண்ணோம்னாலே நமக்கும் அந்த ஞானம் கண்டிப்பாக மலரும். நல்லது.